குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரே ஒரு துளி பெயிண்ட் விட்டுறோம் அப்படின்னா அது எப்படி தண்ணீரில் பரவுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. முக்கால் பங்குக்கு மேலே நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் இப்போ நான் ஓரிரு துளி வண்ணம் போடுறேன், நீல நிறத்தினாலது. இப்போ பாருங்கள், இந்த பெயிண்ட்டு தண்ணியில் ரொம்ப அழகாக நிதானமாக பரவுது. ஏன் பரவுது அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃப்யூஷன், அதாவது பரவல். பரவல்ங்கிறது ஒரு இயற்கையான செயல். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் நம்மளே கலக்காமல் விட்டாலும் அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் தாமாகவே பரவும். இது இயற்கையான சமநிலையை ஏற்படுத்துது. சரிங்களா? இப்போ 2வது விஷயம், அணுக்கள் எப்போவுமே ஒரு நகர்விலேயே இருக்கும். தண்ணி இல்லை இது போல் வண்ணம் இதுவும் இல்லாமல் மற்ற எல்லா துகள்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய அளவில் தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ப்ரௌனியன் மோஷன்னு சொல்லுவோம். 3rd பாயிண்ட் வெப்பநிலை மற்றும் இயக்கம். இது பரவலின் வேகத்தை பாதிக்கிறது. அதாவது இப்போ இங்கே இருக்கிறது நார்மல் வாட்டர், இதுக்கு பதிலாக நான் சூடான ஒரு வாட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ கலந்தது ரொம்ப அதிகமாக, அதாவது ரொம்ப வேகமாக பரவிடும் சூடான வாட்டரில். இதே ஐஸ் வாட்டராக இருந்ததுன்னு வச்சுங்களேன், ரொம்ப மெதுவாக பரவும். இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வெப்பத்தையும் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு செயலை வேகமாக்கலாம் அல்லது குறைவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 4வது விஷயம் பாருங்கள், அணுக்கள் இடமாற்றம் செய்யும் போது சமநிலை ஏற்படுகிறது. அதாவது அதிக அழுத்தம் கொண்ட இடத்திலிருந்து குறைவாக உள்ள இடத்திற்கு அணுக்கள் செல்வதன் மூலம் அனைத்து இடங்களிலும் சம அளவில் கலக்கப்படும். 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இது இயற்கையின் கட்டுப்பாடு இன்றி நடைபெறும் ஒரு அறிவியல் நடைமுறை. இதுக்கு மனிதர்களோ இயந்திரங்களோ தேவையில்லை, தானாகவே இயற்கையாகவே இது நடைபெறும். இதோட பயன்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் பிரின்சிபல் தான் நம்மளுடைய உடம்புல இன்ஜெக்ஷன் போடும்போதும் மருந்துகள் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் பரவும். அதுபோல தான் வாசனை திரவியம் பயன்படுத்தும் போதும் நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் பரவுது. தேங்க்யூ ஆல்.